எனக்கு ரொம்ப எமோஷனல். நான் நல்லாவும் படிக்கல. ஸோ ஒரு மாதிரி சுமாராக படிக்கும் பொழுது என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். சார் முடியாதா கோச்? அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்துல லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் இங்க வந்து இவங்க தான் இதை தான் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாதுண்ணே. இன்னார் இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா ஆகலாம். இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். வீரனுக்கு உறக்கமே வரவில்லை. தம்பி, குருவி கூடு கட்ட ஆசைப்படலாம், கோவரம் கட்ட ஆசைப்படக்கூடாது. முடியும்ண்ணே. டிவி தவிர நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஆன மாதிரி, பஸ் கண்டக்டர் நமக்குலாம் சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரி முடியும். நம்பினா யார் வேணா என்ன வேணா ஆகலான்னு. சிவகார்த்திகேயன் இங்க என்னகிட்டு நமக்கு டிக்கெட்டே தர மாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்கும்போது சந்தோஷமா. அது மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஜெயிக்கும் போது ஒரு அணியா நிக்கிற மாதிரி தெரியும், தோக்கும் போது தான் தனியா நிக்கிறோன்றது புரியும். ஆனா தோக்குறதோ இல்ல தனியா நிக்கிறதோ பிரச்சனை இல்ல, நிக்கிறோன்றதுதான் பிரச்சனை. நான் நிக்கிறேன். அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எல்லாருமே கேட்கிற கேள்விதான் மஸ்ட். இங்க அது ஈஸியா கேட்டுருவாங்க, உனக்கு ஏன்பா இந்த வேலை, நீ இப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வேற எவன் பேச்சையும் கேட்காதீங்க, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, நீங்க ஜெயிப்பீங்க, அவ்வளவுதான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, ஒண்ணு. பல ஸ்டைல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் a beginning. நார்மலா தானே பார்த்திருப்ப, கெட்டப் சேஞ்ச் பண்ணி பார்த்தது இல்லையா? நாளைக்கு பார்ப்பேன்.